வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தவ்ஹூ கோரிங் தொப்போங் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 2 ஜப்பனீஸ் தவ்ஹூ, இந்த மாதிரி ஜப்பனீஸ் தவ்ஹூ நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் தோஃபு இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எனி தோஃபு கூட எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் மாதிரி எனி தோஃபு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பேக்கை நம்ம வெட்டிட்டு இந்த தோஃபுலாம் வெளியாக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். இந்த ஒரு பீஸ் தோஃபுவை இப்போ நான் 8 வெட்டிக்க போகிறேன். 8 பீசஸாக வெட்டிக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ மொத்தமாக வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கிச்சன் டவல் துண்டு இதை போட்டுக்கலாம். இந்த தவில் உள்ள தண்ணிலாம் கொஞ்சம் வடியணும். வெட்டின தோஃபு பீசஸ்லாம் இந்த மாதிரி ஒரு துணி போட்டு தண்ணிலாம் நல்லா வடிகட்டிக்கிங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அதை இந்த சைடு திருப்பி விட்ருங்க. இந்த தோஃபு பீசஸ்லாம் தண்ணி இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் பொரிக்கிறப்ப தெரிக்காது. இந்த தவு பொரிக்கிறதுக்கு மாவுலாம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளார், கோதுமை மாவு, தொப்பங்கண்டோம், ஃபிஷ் கறி பவுடர், உப்பு கொஞ்சம், பிளாக் பெப்பர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தண்ணிலாம் ஊற்ற போகிறதில்ல, அப்படியே தான் கோட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாவும் ரெடியாக இருக்குது. இந்த தோஃபு பீசஸ்லாம் இதை கோட் பண்ணி வேறொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க இந்த மாவை. இதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ செஞ்சுக்கலாம். ஒரு வாட்டி இந்த தோஃபுலாம் மாவில் கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ மாவு வந்துட்டு கொஞ்சம் கூட இருக்குது பாருங்கள். நம்ம இந்த தோஃபுலாம் 2வது வாட்டி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தோஃபுலாம் நீங்கள் 2 வாட்டி இல்லைன்னா 3 வாட்டி கூட மாவில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ 2வது கோட்டிங் செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடாக்கிக்குங்க. இப்போ இந்த தோஃபுலாம் பொரிச்சிக்கலாம்.
இது ஒரு 1 மினிட் கழிச்சு திருப்பிக்குங்க. இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு, வைக்கலாம். இந்த தோஃபு கோரிங் தப்பம் சைவமாக சாப்பிட்ற அன்றைக்கி நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஃப்ரைடேலாம் நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த தோஃபு வந்துட்டு முட்டை இல்லாத தோஃபாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். இந்த ரெசிபி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோஃபு கோரிங் தப்பம் இது ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.